நாடுகளில் திருமணம் என்ற பெயரில் தாயகத்தில் உள்ள பெண்களை நம்பி ஆண்களும் ஆண்களை நம்பி பெண்களும் ஏமாறும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. இந்நிலையில் பிரான்சில் ஈழத்தமிழ் இளைஞர் ஒருவர் ஏமாற்றம் தாங்க முடியாத நிலையில் உயிரை மாய்த்தமை பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காதல் என்ற பெயரில் பெண்ணொருவரின் ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாத நிலையில் தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ளதாக அவரின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி உருத்திரபுரம் பகுதியினைச் சேர்ந்த 31 வயதான இளைஞனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞனுக்கும் நுவரேலியாவைச் சேர்ந்த தமிழ் பெண்ணுக்கும் இடையில் ஏற்பட்ட காதல் 2 வருட காலம் நீடித்துள்ளது. அவரை திருமணம் செய்ய தயாரான நிலையில் குறித்த யுவதியால் அதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டமையால் இளைஞன் உயிரிழந்துள்ளார். கடந்த 2 வருட காலப்பகுதியில் குறித்த பெண்ணுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இளைஞனால் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. சுமார் 2 கோடி ரூபாவுக்கு மேற்பட்ட உதவிகளை அவர் செய்துள்ளதாகவும் உயிரிழந்த இளைஞனின் சகோதரர் சமூக வலைதளங்களில் பதிவு செய்துள்ளார். இந்தியாவுக்கு அழைத்துச் சென்று பல சுற்றுலா தலங்களினை சுற்றி பார்த்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். குறித்த பெண் ஆசை வார்த்தைகளை காட்டி பெருந்தொகை பணத்தை ஏமாற்றி பெற்றுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எனினும் அதனை உண்மை என்று நம்பிய இளைஞனுக்கு ஏமாற்றம் தாங்க முடியாத நிலையில் உயிரை மாய்த்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.